ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல் உள்ள உரைநடை, அதாவது கணியனின் நண்பன். இந்த உரைநடையை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப படிக்க வேண்டியதெல்லாம் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அது ரோபோ பற்றி கொடுத்துருக்காங்க. எல்லாம் எந்திரமயமாகி வருகின்ற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. கணக்கு போடும் இயந்திரம், கற்றுத்தரும் இயந்திரம், வேலை செய்யும் இயந்திரம், விளையாடும் இயந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். எந்திர உலகில் நுழைவும் எல்லாவற்றையும் கற்போம். இதான் நுழையும் முன் இதான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கணியன்னு ஒரு பையன், அவன் என்ன பண்ணான்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். அப்போ ரோபோட் டோரை ஓப்பன் பண்ணி கணியன் வணக்கம் உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுது. அவனுக்கு ஒரே ஷாக், என்னது அப்படின்னு அம்மாட்ட கேட்குறான். அப்புறம் அந்த ரோபோட்டுக்கும் அவனும் பேசிக்கிறாங்க. அதான் பார்க்கலாம். எந்திர மனிதன் நகர்ந்து கணியன் அருகே நின்றது. யார் நீ என கேட்டது. நான் தான் எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லுது. எதுக்கு ரோபோ அப்படின்னு என்ன அழைப்பாங்க அப்படின்னு சொல்லுது. நீ எல்லா வேலைகளையும் செய்வாய் என்று அம்மா கூறினார். எப்படி உன்னால் அது முடிகிறது? அதற்கு நான் உருவான வரலாற்றை நீ முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ரோபோ தொடர்ந்து பேசியது. ரோபோ அப்படிங்கிற வார்த்தை யார் ஃபஸ்ட்டு உருவாக்குனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரல் கபெக் அப்படின்னு பேர் உள்ள செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். இதுலேயே ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம். காரல் கபெக், அவர் எந்த நாடுனா செக்கு நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். எந்த வருஷம்னா 1920 அவர் ஒரு நாடகம் எழுதுகிறாரு. அதில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ரோபோங்கிற சொல்லுக்கு அடிமை அப்படின்னு பொருள். ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்வதாக அந்த நாடகத்தில் காட்சிகளை அமைத்தார். இவ்வாறு ரோபோ என்னும் சொல் வழக்கத்திற்கு வந்தது. என்னென்ன சொல்கிறாரு, என்னென்ன பாயிண்ட்ஸு? காரல் கபெக், செக் நாடு, 1920 அவர் நாடக ஆசிரியர். அந்த நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற வார்த்தையை அவர் உருவாக்குறாரு. அடுத்து, மனிதர்கள் தம் வேலையை எளிதாக செய்ய முதல் எந்திரங்களை கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. இக்குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானாகவே இயங்கக்கூடியது தானியங்கிகள். தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு தானியங்கிலும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். ஒவ்வொரு தானியங்கிலையும் ஒரு கணினி இருக்கும். தானியங்கியின் செயல்களை அந்த கணினி கட்டுப்படுத்தும். ஓகேவா? இவ்வகை தானியங்கிகள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணுணர்வு கருவிகள் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன என்று கூறி நிறுத்தியது. இந்த பாக்ஸில் பாருங்கள், தெரிந்து கொள்வோம்ல. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. கலைக்களஞ்சியம்னா என்ன? ஒரு பொருளோ ஒரு வார்த்தைக்கு ஃபுல்லாக அதை நம்ம 8th ஸ்டாண்டர்டில் கூட ஒரு லெசன் இருக்கும், இசைக்கருவிகளை பற்றி ஒரு கலைக்களஞ்சியம் அப்படின்ட்டு. அது மாதிரி டெஃபினேஷன் கொடுப்பாங்க. அதுதான் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு விளக்கம் தருகிறது. அடுத்து, இவை தொழிற்சாலை பயன்படுத்தவும் தானியங்கள்லாம் தொழிற்சாலைகளில் பயன்படுத்துகிறாங்க. நமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்கிகள் உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியதே என்னை போன்ற எந்திர மனிதன். அதுவாக தானாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி உருவானதான் எந்திர மனிதன். மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை, உடல், கை, கால்கள் இருக்கும்.
அப்படியானால் எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. இது முக்கியம் பார்த்துக்கோங்க. எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும், ரோபோட்டுக்கும் தானியங்கிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. தானாக சிந்தித்து செயல்படுறதுக்கு ஏற்ற செயற்கை நுண்ணறிவு இருக்கும். மனிதனாகிய நீங்கள் நமக்கு வந்து நுண்ணறிவு இருக்குது. ரோபோட்டுக்கு என்ன இருக்குது? செயற்கை நுண்ணறிவு. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, தானாக சிந்தித்து செயல்படுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். 1997 மே மாதம் வந்து சதுரங்க போட்டி ஒன்று நடந்துச்சு. அதில் வந்து உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் என்பவர் கலந்து கொண்டார். IBM நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ, ரொம்ப முக்கியம், டீப் ப்ளூ அந்த ரோபோட் மீத்திறன் கணினி வந்து அவருடன் போட்டியிட்டது. அதில் யார் ஜெயிச்சிருப்பா? அந்த டீப் ப்ளூ தான் ஜெயிச்சுது. எந்த வருடம்? 1997 மே மாதம் சதுரங்க போட்டி நடந்துச்சு. அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிடுச்சு. மனிதர்களுக்கு தான் குடியுரிமை கொடுப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியா வந்து ஒரு ரோபோவுக்கு கொடுத்துச்சு. அந்த ரோபோவோட பேர் என்ன அப்படின்னா சோஃபியா. ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியாவுக்கு வந்து பட்டத்தை வழங்கியிருக்கு. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு முதல்ல ஐநா சபை வந்து பட்டம் வழங்கினது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், இது எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் பொருளா இல்லை வந்து எதிர்ச்சொல்லான்னு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியோட பேரு அதான் பார்த்தோம், டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு என்ன பார்த்தோம்? சவுதி அரேபியா பார்த்தோம்ல. சவுதி அரேபியா அங்கே வந்து டீப் ப்ளூ. யார் கூட போட்டி போட்டுச்சு? கேரி கேஸ்ப்ரோவ் IBM எனும் நிறுவனம் உருவாக்குனது. இது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த விரிவானம் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.